வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பார்த்தீங்கன்னா பொது பலங்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக அதுவும் வந்து இருக்கார். ஸோ அவர் வந்து எட்டாம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது 2, 7, 9 கொஞ்சம் வந்து பணத்துக்காக கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து வெளியூர் பிரயாணங்கள், வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருமணம் சார்ந்த உறவுக்காகவும் அதை பொண்ணு பார்க்கறதுக்காக கொஞ்சம் சில பேர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயம், கடன் வாங்கும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா சார்ந்த உறவுகளாக கொஞ்சம் உடல்நல குறைவு அப்பாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். வேலையில் வந்து திடீர் மாற்றங்கள், திடீர் உயர்வு கிடைச்சாலும் அதில் வந்து சில சிக்கல்கள் இருக்கும், அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும், வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது அது பரிவர்த்தனையாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள், வேலையில் ரொம்ப கவனம், கடன் வந்து நம்மளுக்கு அகலக்கால் வச்சு கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது ஒரு நீச்சபங்கமான ஒரு ராஜ யோகத்தை தருவதற்கான வாய்ப்புகள், அப்பா சார்ந்த உறவுகளோ ஏதோ வழக்குகளோ ஏதோ பிரச்சனைகளோ இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்தில் வந்து உட்காந்து பேசும்போது அதெல்லாம் கிளியராகி ஒரு செட்டில்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். வழக்குகள் வந்து ஏதாச்சும் ரொம்ப நல்லா போய்ட்டுனா இப்போது நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பேசினா உடனே ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல வியாபார விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்போனா திங்கள் செவ்வாய் வர புதன்கிழமைக்கு மேலே கொஞ்சம் வந்து ஒரு 2 நாட்கள் புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நாள். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சந்தோஷமும் குதூகலமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 5ல் இருக்கார். இப்போ ஸோ 11ஆம் தேதி 5ல் இருக்கும்போது ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக தேடல்கள், மற்றபடி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சனி செவ்வாய் 2மே ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து 7ல் இருக்கா. திங்கள் செவ்வாயில் சிறப்பான ஒரு விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதன் வியாழனில் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி என்ற செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களை, குடும்பத்தை விட்டு ஒரு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா துலா லக்னமாக வந்து ராகு வந்து 6ல் இருக்காருங்க. அதுவும் வந்து இப்போ குருடைய சாதத்தில் போக வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், வேலையில் ரொம்ப கவனம். ஸோ ஏதாச்சும் வந்து மிஷினரிலாம் வேலை பார்க்குறவங்களாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி, குரு வந்து 8ல் இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 8ல் இருந்து அது பரிவர்த்தனையில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் யோசித்து பண்ணணும். அதே மாதிரி கடன் வாங்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பார்த்து யோசித்து கடன் வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது அம்மா சார்ந்த விஷயம், நிலப்புலங்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சனி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் அப்பப்போ வந்து சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணுறதோ இல்லை ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம் வரும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது அது நீச்சமாக இருக்கும், நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. துலா லக்னமாக வந்து கேது தசாபுத்தி.
கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கார். ஸோ 12 இருக்க கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளை ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. குழந்தைகளுக்காக ஒரு வேண்டுதல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா சுக்கிரன் 8ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பரிவர்த்தனையாக 8லேயே வரும்போது ரொம்ப எமோட் ஆவீங்க. அதிக ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னும் போது ஒரு டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கணும் ஒரு பிரார்த்தனை தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எது நடக்கிறதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து 3 வேளை சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது யோகம், மகா யோகம். அது என்னங்க யோகமும் மகா யோகமும் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க. ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும். அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம். இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்களேன். யோகா காலகட்டங்கள் வரும்போது நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ திங்க் பிக்னு சொல்லுவாங்க. திங்க் பிக்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கிர திசை வருது. நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் சுக்கிர திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு 20 வருஷம் திசை இருக்கும். அந்த திசையில் என்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும். ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க, இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும். அந்த 20 வருஷம் அந்த செல்வ வாழ்க்கை போய்ட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும். அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நான் இப்படிலாம் இருந்தேன், பட் நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறலாம். இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகலக்கால் வச்சேன் நான். ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன், நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2-3 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது. பட் இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை. ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும். உதாரணமாக சொல்கிறேனே, நான் வந்து அகலக்காலம் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான். ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 17 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 27-28 வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன். நிறைய பணம் நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது, நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது. அப்போது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம், அகலக்கால் வைக்கிறதுன்றபோது கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம். பட் அன்றைக்கி மட்டும் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன்னு வைங்களேன், இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு 4 to 5 crores கண்டிப்பாக இருக்கும். அதான் யோகம் அப்போ மகா யோகமாக மாற்றிருக்கும். நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல, விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் ஒரே இடத்துல. இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன், அதிலே திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ வியாபாரமும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லை. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஆனால் சின்னதாக அழகாக சேவிங்ஸ் பண்ணுவோம். உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார். அவர் அந்த வியாபாரம் மட்டும்தான் பண்ணுவார். மற்றபடி அந்த வியாபார எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வர காசெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுருப்பார். ஒரு பெரிய ஷேர் ஒன்று வாங்குவார். அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் போட்டுட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க. வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்றைக்கி அவர் மாத சம்பளமே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து 3000 ரூபா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு 10 crores மேலே இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ. அவர் தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக இருக்குன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும். நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும், சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ அதுதான் நல்ல காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணாம். ஸோ பிளான் பண்ணுங்கள், ஒரே விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யோகத்தை மகா யோகம் மாத்திரம் வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன விஷயங்கள் வந்து சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றது உண்மையான விஷயம். ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கங்க. இந்த யோகம் கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதீங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்க தான். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.